ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ஆக்ட்ரஸ் இன்டர்வியூ ட்ரோல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் வேகனா அந்த வீட்டில் வந்து எல்லாரும் வந்து கிளின்னு கிழிப்பாங்க. அதில் ரொம்ப கிழிச்சு போட்டது நம்மளே தான். Is Rajinikanth a good actor? I don't know. Without slow motion, I don't know if Rajinikanth can exist. I don't know. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ எங்க வேணாலும் பேசலாம். Seeing Rajinikanth walking in slow motion for the half of the film without doing anything. रुको जरा, सबर करो. சரி, ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா. அருமையாக என்ன பேசுகிறாரு, எவ்வளோ படிச்சிருக்காரு, என்ன பண்ணுறாரு, அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அது வேண்டாம். சரி, கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி, எவ்வளோ படிச்சிருக்காரு, அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே யாருன்னு எனக்கு தெரியலையா. முதல்ல யார் இவரு? என்னையா டான்ஸ் ஆக சொன்னா அபியூஸ் பண்றேன். இந்த முஞ்சா ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு இப்போதான் எனக்கு மெசேஜ் வந்தது. நேரில் போய் பார்த்து நான் வந்து பிளெஸிங் வாங்கினேன், அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னார். என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவை பறக்க விடுற அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அவர் வந்து ஒரு லெஜெண்ட். ஆடுறாங்களா? மியூசிக் ட்ரை பண்றாங்க. கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா கூட ஒரு முழு ஃபீல் பண்ணல. எங்கெங்க எதை எடுத்தேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி எடுத்தேன், எப்படி வந்து இது பண்ண அப்படின்னா, இது சீன் தேவையா? சீன் இல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ பாடம் கத்து கொடுத்துக்கிறேன், அதை கவனிக்காம. சின்ன வயசுல இருந்து நான் அவரோட வீட்டுல வந்து லிட்டரலா வளர்ந்துருக்கேன். ஏன்னா இல்ல, அவங்க சிரிப்பு வந்துச்சு நினைக்கிறேன். கண்ணீரே வரலையே. சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னா தப்பாயிடும். வேண்டாம், அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். ஓ, ஜோதிகா கத்து கொடுக்குற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. நான் உன்கிட்ட சொல்லப்படாது எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? என்னென்ன சொல்ல போறீங்க? குணா சாங் வந்தது, மஞ்சுமெல் பாய்ஸ், அது மேல கூட கேஸ் போட்டாங்க. அந்த மாதிரி பல படங்கள் மேல போடுறாங்க. அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, ராஜாப்பா நான் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனா வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை, நான் கொடுத்துருவேன்னு. நான் அதே தான் செஞ்சேன். ஏன்னா அந்த வீட்டுல நான் பூஜை பண்ணிருக்கேங்க. நான் வந்து அந்த வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். சரி, அதனால நீங்களா உரிமை எடுத்துக்கணும்ன்றீங்களா? நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க, இது மேல நான் சொல்ல முடியாது. போற மகள குடும்பத்தை நீ என்ன சொல்ற? அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க, இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. ஐயா இல்ல என்ன சொன்னீங்க? ஒரு கார்ப்பரேட் இஷ்யூ குடும்பத்தை அடிச்சு நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். மருமகளா போக வேண்டியவங்க, இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. யாருக்கும் பேட்டி கிடையாது, போய் சொல்லுங்களா? இப்ப சூர்யா அண்ணா அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்ப நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனா இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் பேசிக்கா வந்து நம்ம ஒரு பிசியோதெரபி டாக்டர் தான்.
சிஎம் ஆயிடுறீங்களா? இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? நான் திண்டேன்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் எப்படி சொன்னாரு? மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கா. நீ என்ன கஷ்டப்பட்ட? தர்பூச வாங்கி வந்துட்டேன். டேய், தர்பூச வாங்கி வந்துட்டேன். சரி, ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் நிறைய காலேஜ் லைஃப் இதே தான் சொல்றாரு. பூரி ரோட்ல டிபன் சோறு இல்ல வீட்ல 10 நடி பயிற்சி பண்ணி வந்துரு. நீ எப்படி சொல்லுவீங்க இன்ட்ரோல்ல? பூரி நச்ச கேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது. நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும். ஓ, உங்க தகுதிக்கு நீங்க சினிமாவில் நடிகர் ஆயிரீங்களா? 30 லட்சம் 30 லட்சம் நடிச்சா ஹீரோவா நடிப்பேன். அது எப்படி சொல்லுவீங்க? அரஞ்சனா ஒட்டக துப்பால தான் டீ குடிப்பாராமா. ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா. சூரி யாரு? சூரி என்ன லெவல்ல இருந்தாரு? அப்ப சாமியார் வந்திருந்தாரு. அவங்களுக்கு முன்னாடி நாங்களும் நடிப்புறோம். எப்போ என்ன படம் சொல்லுங்க. பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். 2024 முன்னாடி எதனா ஒரு படம் காட்டு. 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு. நான் வெயிட் பண்றேன். 1 hour 2 hour வெயிட் பண்றேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் ஒண்ணும் கிடைக்காது. படத்துல நடிச்ச மட்டும் தான் நடிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல சூரிய கம்பேர் பண்றீங்க. ஸ்கூல் ஸ்டேஜ்ல டிராமா பண்ணல இவர் உட்கார்ந்து பேசுனீங்க. நீ என்ன பெரிய ரவுடியா? அட பாவீங்களா. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நீங்க நடிச்சு நடத்த பாடுங்க. உங்க நீ பண்ணல. சரி, நீ பண்ணல. பண்ணீங்களா? நீங்க ஃபேமஸ் ஆகல. நாடகத்தை போடு. நீங்க ஃபேமஸ் ஆகல, நான் ஃபேமஸ் ஆகிறேன். என்ன காரணம்? நீ ஸ்கூல் லைஃப்ல பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. ஆகறவனா தற்கொலையா முதல்ல சொல்றீங்க. ஆகறவனா தற்கொலையா முதல்ல நீங்க ஸ்கூல் லைஃப்ல பண்ணதே இப்பயும் பண்ணுகிறீங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. பொறாமையில வயித்தறிச்சல பேசாத. உனக்கு திறமை இருந்தா நீ திறமையை காட்டு. வயித்தறிச்சலா? என்னடா என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா? அவனை அப்படியே வெட்டிடுறேன். சார் பாருங்கப்பா, சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்க. கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்து கூட்டுக்கணும். எப்பா சாமி, எல்லாத்துக்கும் இதே ரியாக்ஷன் தான். நீங்க என்ன அசிங்க பார்த்தாலும் அதெல்லாம் அசர மாட்டார். இதோட மோசம் எல்லாம் பண்ணி வீரமகளா ரிப்போர்ட்டர் அடிக்கிறான்டா இவன். நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆயிட்டேன். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. திருப்பி சொல்ல வரேன், பொறாமைனால இப்ப லேட்டஸ்டா மரியாதை ஓடிட்டீங்களா? ஒருத்தர் வந்து நீயாளா ஒரு சிலர் பண்ற தப்புனால எல்லா மீடியாவுக்கும் கெட்டு போகுது. அததான் சார் உங்களுக்கும் சொல்றான். டாக்டர், இது பைத்தியம் இல்லம்மா, நினைவு தப்பி 10 வயசுக்கு போயிட்டாரு, அவ்வளவுதான். நடிப்பு அசுரத்தனமான நடிப்பை கூடிய விரைவில் தமிழ் திரையுலகங்கள் பார்க்கும். எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சு பாக்குற லெவல் நம்மளோட நடிப்பு மூலமே கூடிய விரைவில் இந்த சில்வர் ஸ்கிரீன்ல வரும் சார். அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? கேள்வி அடுத்த கேள்வி. உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? சிஎம் பதவி எதுக்குங்க சார்? என்னன்னு பேசாம இருக்கீங்க? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. மறுபடியும் சார் சாரி கேக்குறீங்க? தெரியாம சாரி கேட்டேன், சாரிமா. சாரி மேடம். நீ எப்ப சாரி கேக்குற? நான் சொல்ல வேண்டிய சாரி எங்க அப்பா சொல்லிட்டாரு. சாரி. நம்ம நிலைமை நினைச்சு அப்படியே சிரிக்க வேண்டியது. அந்த மரத்து மேல ஏறாத. இது அதுங்க மரத்துல ஏறாத, இறங்கு. அல்ல குற்றத்துல இருக்க வச்சு செய்யறாரு. நமக்கு வனிதா மேம் பற்றி தெரியும், அவங்க எப்படி பேசுவாங்க என்னன்னு சொல்லிட்டு. அவங்க எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க கூட நல்லா பழகுறாங்க, அவங்க வந்து திடீர்னு அவங்களுக்கு எதிராக ஒன்று பண்ணிட்டா போதும், உடனே அவங்கள பற்றி அவதூறாக பேசுறது, உடனே எதனாவது ஃபேமிலி மேட்ரு இழுத்துறது அப்படின்னு போயிடுறாங்க. இப்படி இருந்தால் எப்படி அவங்க கூட அட்டாச் ஆகுறது? எப்போ வேணாலும் நம்மளை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ இப்போ இது வந்து வேலை, சினிமான்னு வரும்போது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அவர் ஒர்க் விஷயமா அவர் ஒரு காப்பிரைட் கொடுக்குறாரு, அவ்வளோதானே. இதுக்கு உடனே ஏன் ஃபேமிலிக்கு போகிறீங்க, நான் எப்படி தெரியுமா, நம்ம ஃபேமிலி என்ன இருந்தாலும் தெரியுமா, அது இதுன்ட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ எனக்கு பார்க்கும்போது இளையராஜா சார் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்காரு. காப்பிரைட்னா எல்லாருக்கும் காப்பிரைட் தான், நீங்கள் யாராக இருந்தால் என்ன எல்லாருக்கும் கொடுப்பன்றது தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறது. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியல. ஏன்னா அவரை பற்றி தெரியும், ஆரம்பத்துலேருந்தே அந்த காப்பிரைட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. என்னமோ தெரியாத மாதிரி புதுசாக அவர் பண்ணிட்டுன்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க.
அது எதுக்குன்னே புரியல. அதாவது ப்ரொஃபஷ்னல்னா அதோட நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். உடனே ஃபேமிலி இஷ்யூக்கு போயிடுறீங்க. நாங்கள் வந்து பூஜை ரூமுக்கு போனேன், எனக்கு உடனே நான் வீட்டுக்கு மருமகளாக பாருன்ற அளவுக்கு போயிட்டாங்க. குடும்பத்திலேயே கொட்டையை கலப்பிடுவாங்க போல இருக்குது. இங்கே நீங்கள் சினிமா துறை மட்டும்தான் பேசணும். பர்சனல் இதுக்குலாம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பர்மிஷன் கேட்டால் அவர் கொடுத்துருப்பாரு. அப்போ கேட்டிங்களா இல்லையான்றது தான் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லாமல் நான் வந்து பூஜை அறைக்கு போனேன், நகை எடுத்து வச்சேன், அதெல்லாம் ஓகே மேடம். நீங்கள் அப்போ பழக்கம் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், அது வேறு. இப்போ இந்த சினிமா துறை நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கும் இப்போ அவருக்கும் சம்மந்தமானா இல்லை, உங்களுடைய இது போட்டு நீங்கள் வந்து தனியாக பண்ணியிருக்கீங்க, இதுக்கு நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும், அவ்வளோதானே. அதை விட்டு தேவையில்லாமலும் பேசிக்கிறேன். எனக்கு திரும்பி ஜோவிக்காவை பார்க்குறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்க, உனக்காக தான் பேசிக்கிறேன், இதெல்லாம் கற்று வச்சு நான் தாண்டி நாளைக்கு வந்து நீ பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் என்ன சொன்னுக்கிறேன், நீ என்ன கவனிக்காமல் என்ன பண்ணுகிற அப்படின்னு கேட்ட மாதிரியே இருக்குது. இல்லை அவங்கள தான் கவனிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அழும்போது அவங்க இப்படி தடவி கொடுத்துருப்பாங்க ஜோவிகா. அதுக்கு உடனே சீன் கிரியேட் பண்ணாத அப்படின்ட்டு அவங்க. அப்போ நீங்கள் என்னடா இது எனக்கு புரியலையே, நீங்கள் தான் கற்றுக் கொடுக்க கூட்டு வந்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்களே இது பண்ணால் என்னன்னு எனக்கு புரியலையா. அது ஜோவிகா தான் பாவமாகுது. அம்மா இதெல்லாம் சைனமான அழிக்கிட்டா. அதாவது சினிமாவில் வந்து 4 ஸ்டெப்பு போட்டு 4 டைலாக் பேசினா மட்டும் படம் ஓடாது. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண கற்றுக்கணும், அப்போ தான் நீலாம் பொழைப்பன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த வாட்டர்மெலன் திவாகர் சார், இவர் வந்து கேட்ட கேள்வியெல்லாம் ஓகே, நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு குமுறல் இருந்துச்சு, அது வந்து கேட்ட மாதிரி தான் இருந்தது, அந்த வகையில் சந்தோஷம்தான். ஆனால் இதே மீடியா மேலே என்ன கோவம் வருதுன்னா, இதே மாதிரி கேள்வி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுற அரசியல்வாதிகிட்ட, ஒரு தப்பு பண்ணுற ஒரு அதிகாரிகிட்ட இந்த மாதிரி எகிரி பேசி எதனா ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கனாலும் இல்லை. நீங்கள் இந்த அளவுக்குலாம் கூட பேசணும். ஜஸ்ட் அவங்க செஞ்ச தப்பை எடுத்து காட்டி இது வரைக்கும் ஏதாவது ஒரு மீடியா கேட்டுக்குதா? ஒன்றுமே இல்லை. இப்போ இவர் வாட்டர்மெலன் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கு மீடியா இவ்வளோ பெருமைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன நல்லது, இப்போ நாட்டுக்கு நல்லதா இவர் கேள்வி கேட்டு? இப்போ நாட்டுக்கு என்ன நல்லதா? மிஞ்சி பண்ணால் சினிமா துறைக்கும் ஒரு நல்லது பண்ணிடுறீங்க, அவ்வளோதான் விஷயம். இதுக்கு நீங்கள் இவ்வளோ பெருமைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கே கேள்வி கேட்கணுமோ அங்கெல்லாம் இந்த மீடியா ஒன்றும் கேள்வி கேட்காது. அவங்ககிட்ட சுற்றுலா போயிட்டு வந்தால் இந்த இடம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த கேள்வி கேட்டுனுக்கிறேன். நீங்கள் இவர் கேள்வி கேட்டாரா? இப்போ வந்து அப்படியே அந்த பெருமை பார்க்கணுமே அந்த மீடியா பீப்புளுக்கு, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை சார். இவர் வந்து நீங்களாம் கண்டுக்காமல் விட்டாலே இவரெல்லாம் அடங்கிடுவார். நீங்கள் தான் இவர் வந்து மைக்கு நீட்டி பெரிய ஆக்கினுக்கிறீங்க. அவர் பாட்டு ஓரமாக போகிறாரா, போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கப்பு நீங்கள் பாட்டு வேலையை பார்த்தாலே முடிஞ்சிடும். நீங்கள் தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆளுங்களை வாழ்த்து விட்டு அப்புறம் நீங்களே கேள்வி கேட்டு நான் வந்து திருத்திட்டேன் மாற்றிட்டேன்னா எல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கண்டுக்காமல் ஒன்று இவங்க அவ்வளோதான். இப்போ வாட்டர்மெலன் அவரை பார்க்கும்போது என்ன தோணுன்னா, அவரை போய் கேட்டால் என்ன சொல்வார், நீங்கள் திருந்துங்க நாங்கள் திருந்துறோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நாங்கள் இதை பண்ணுறோன்றதான் ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். எப்படியும் அதை தான் நமக்கு அகேன்ஸ்டாக வைப்பார். ஸோ இப்போ நம்ம எப்படி இவங்கெல்லாம் பண்ணால் நம்ம எதிர்க்கிறோமோ அந்த மாதிரி இவருக்கு முன்னாடி இருந்தவங்க இவர் எதிர்த்திருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும். டேலண்டான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணியிருந்தானா இவ்வளோ பேச்சு வந்திருக்கவே யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க மேலே தான் தப்பே. இவரு வந்து அந்த மாதிரி பீப்புளை ஒரு இதை எடுத்துக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி நெகட்டிவாக வந்துடலாம்னு சொல்லிட்டு இவரு யூஸ் பண்ணுறதுனால தானே இந்த பிரச்சனையே. அப்புறம் நீங்கள் மக்களை வந்து குறை சொல்கிறதுல என்ன இருக்குது? சிம்பிளுங்க, ஒரு 2 வரியில் சொன்னால் சினிமாவில் கோமாளித்தனம் வேஷம் போல. இப்போ சினிமாவே கோமாளித்தனமாக பண்ணாதான் வந்து வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் தப்புன்னு சொன்னவர். சினிமா எப்படி இருந்துச்சு, எப்படி பார்த்துட்டு இருந்தோம், அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம், அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக கோமாளித்தனம், ஒரு கோமாளி கொட்டை இருந்து இது ஃபுல்லாக அழிச்சிட்ருக்கு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா அவங்களே வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ப்ரமோஷனுக்கு இவங்களாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுறது வந்து நீங்கள் அதாவது சினிமா தரத்தை நீங்களே குறைச்சிட்டு போகிறீங்கன்றது தான் அது அர்த்தம். அது அப்படி என்ன இப்போ சினிமாவில் அவ்வளோ கஷ்டம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இவங்க தான் இப்போ சினிமாவை காப்பாற்றுறேன்னு இவங்க பெருமை வச்சுக்கிறேங்க, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இவங்கள தான் கூப்பிடுறீங்க. இது என்ன கான்செப்ட், என்ன போயிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியும். ஓகே, என்னோடய ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.